டேஸ்ட்டு முடி வந்தால் என்ன பண்ணலாம்? காமிங்க. என்னம்மா மண்புழு நான் தான் பார்த்து நிற்கிறேன். என்னதான் பண்ண போகிறேன்? கிச்சனுக்கு வந்துடுறேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஹலோ மக்களே, நீ வந்து என்ன ஸ்பெஷல்னா நான் வந்து சவால் விட்டேன்ல, இந்த குலோப் ஜாமுன் வந்து பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அதனால இனி நான் வந்து இதை பண்ண போறேன். ஓகே, சரி யோசனை என்ன பண்ணலாம் வந்து குலோப் ஜாமுன் மாவு எடுத்து வச்சு தான் யோசிப்பாங்களா என்ன பண்ணலான்னு. வேற என்ன பண்ணலான்னு குலோப் ஜாமுன் மாவு வச்சு வேற என்ன பண்ண முடியும்? குலோப் ஜாமுன் தான் பண்ண முடியும். சர்க்கரை போட போறேன் எனக்கு. அப்போ இன்னைக்கு வந்து நான் குலோப் ஜாமுன் தானே, குலோப் ஜாமுன் ரெசிபி செய்யப்படியா? டுடே ஸ்பெஷல் குலோப் ஜாமுன். சர்க்கரை ஊற்றி வேணாமா? இப்போ வந்து அதுக்கு தேவையான வாட்டர் சர்க்கரை போட்டா சர்க்கரை போட்டுட்டு அதுக்கு தேவையான வாட்டர். சர்க்கரை என்ன பண்ணிடுறேன்? அடியில புச்சி வச்சு அதுக்குள்ள அடிப்படி இருந்தா இல்ல சர்க்கரை டக்குன்னு புடிச்சிக்கும். அதனால அதை கிண்டுறேன். கரையிற வழி கொஞ்சம் கிண்டிட்டா போய் மாவு பேசலாம்ல. இது கொதிக்கும். சர்க்கரை தண்ணி போட்டு என்ன பண்றேன்? என்னமா செய்றாங்க அம்மா? குலோப் ஜாமுன். குலோப் ஜாமுன் தான் செய்யறேன் நான். குலோப் ஜாமுன் சரி சரி. ஜீரா ரெடி பண்றேன் இப்போ. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து குலோப் ஜாமுன் செய்யறதுக்கு ஜீரா ரெடி பண்றாங்க. சக்கரை பாவு, சக்கரை இது ஏலக்காய் தட்டி அதில் போடுறோம். இது சக்கரை பாவு இதுதான் ஃப்ளேவருக்காக. அந்த கல் எங்கன்னு தெரியல, தேடணும். சரி ஓகே. ஏன்னா இன்னும் நம்ம வீட்டில் எதை எடுத்து ரெடியாக வைக்கல. எந்த பொருள் எங்கே இருக்குன்னே தெரியல. அதுக்கு வந்து இந்த ஜீரா வந்து கொட்டிட்டோம். அதுக்குள்ள நம்ம குலோப் ஜாமுன் பால் செய்யலாம். ஓகே, பால் செஞ்சு கிரிக்கெட் வாங்க. கிரிக்கெட் விளையாடணும். பால் செய்யறேன்னு சொன்னீங்க. கிரிக்கெட் விளையாட போறா? பால் செய்யறேன்னு சொன்னீங்க. வச்சு கிரிக்கெட் ஐயோ கடவுளே, இந்த காமெடிலாம் ஆஸ்கார்ல தான் இருக்கு. நான் படிச்சுட்டு இருக்கேன். அம்மா குலோப் செய்யறாங்க. கிட்ட என்ன பண்றேன்? கலர் அடிக்கிறியா? அது என்னது? இது என்னது? இது என்னது? பேப்பர் என்னது? வாழைப்பழமா? சரி. வந்ததுக்கப்புறம் 3 தான் வந்தார். வந்து நல்லா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் வருவேன். பேப்பர் கொடுப்பாங்க. மாவு பீஸ் மாவு கம்மியா இருக்கு. எவ்வளோ கிராம் தான் இருக்கும்? இல்லையே, 200 ரூபா அதிகமாக தான் இருக்கு. இல்லை, என் பொண்ணு கடி. இப்போ குலோப் ஜாமுன் பவுடர் பிசையும் போது நம்ம லைட்டாக ஒரு ஸ்பூன் சக்கரை மட்டும் போட்டுருவோம். யாரெல்லாம் தெரியும்னு தெரியல. ஏன் சக்கரை போட்டாங்க? அந்த பால் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் போதும். இது வந்து உங்களோட டிப்ஸா பார்க்குறவங்களுக்கு? என்ன டிப்ஸா? எல்லாரும் தெரியும் தான் நினைக்கிறேன். லைட்டாக ஒரு சிட்டி உப்பு ஸ்வீட்டை எடுத்து கொடுத்துருக்கேன். நான் பால் எடுத்து வச்சேன். பால் ஊற்றி தான் பேச போகிறேன். மாவு தண்ணி ஊற்றி பேச மாட்டாங்க. பால் ஊற்றி தான் பேசுவாங்க. தண்ணி ஊற்ற மாட்டாங்களா? தெரியலையே. பால் ஊற்றியே பேசுவோம். சரி, உன்னோட ஸ்டைல நீ செய்யல. இல்லை எல்லாம் பால் ஊற்றி தான் பேசுவாங்க. எல்லாமே பால் தானே? சரி சரி. மாம் என்ன எக்ஸ்பைரி முடிட்டா? ஏன்? சரி. கீர்த்தனா, நீ நினைக்கிற மாவு கிடையாது. இல்லம்மா, தோசை மாவு இல்லம்மா. இது தோசை மாவு, சப்பாத்தி மாவு இல்லை. இது குலோப் ஜாமுன் மாவு. மக்கள் எங்க பாருங்க, ஜீராவா இது? கலப்பலாம் கடி மாவும் ஒரு பக்கம் பேசிட்டு வந்துட்டா, ஜீராவும் மாவு பிசைஞ்சாச்சு. இது வந்து கொச்சிட்டு இருக்கு. இது கொதிக்க வச்சு ஆற வச்சதுக்கு அப்புறம்
நம்ம குலோப் ஜாமுன் போட்டு எடுத்துட்டு அது உள்ள அப்படியே போட்டு அப்படிதான் ரெடியாக இருந்தீங்க அப்படிதான ப்ராசஸ். கீர்த்தனா அதெல்லாம் மாவு வந்து திருடி போகுது. ஏய் மாவு வெளியே எலி மாதிரி வெளியே எடுத்துட்டு போகுது. எலி மாதிரி வந்து எடுத்துட்டு போகுது. மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். உள்ள போய் போடுறா. இது இனிமே பால் போடணும். ஜீராவை சிம்ல வச்சிடலாம். ஓகே. எண்ணெய் கொஞ்சம் ஏற்றலாம். நெய் வேணுன்றவங்க நெய் ஏற்றிக்கோங்க. பார்க்கலாம் அந்த வாழை எப்படி இருக்குதுன்னு. அது போட்டா பெருசாயிடும். கரெக்டாக இருக்குமா? சின்ன சின்னதாக போட்டால் டேஸ்ட் ஆகும். பார்க்கலாம் ஒரு டேஸ்ட். அதுக்கு நான் மெஷர் போட்டு எல்லாம் ஒரே சைஸ்ல பிடிக்க முடியாது. கைக்கு எவ்வளோ மாவு சின்ன சின்னதாக பிடிக்கணும். கைக்கு எவ்வளோ மாவு அது பிடிக்க முடியும். சரி பார்ப்போம். அதனால எப்படி வருது? ரொம்ப சின்னதாக போட்டால் வெடிக்காது. அது அந்த என்ன பண்றீங்க? பால் பிடிச்சா டைம் ஆகும்னு சொல்லிட்டு எண்ணெய் போட்டு வச்சு வேலை வாங்கிக்கிறேன். நான் மட்டும் மீடியா இருந்திருப்பேன். நான் மட்டும் எப்படி தனியாக செய்யறது? நான் தனியாக நான் காட்டு வந்து விட்டாங்கன்னா அதனால நானும் சேர்ந்து ரவுண்டு பால் பிடிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அடிக்கிறேன். பார்த்து ஏன் பால் பிடிச்சி சூப்பர். நான் தான் சூப்பராக பிடிச்சிருந்தேன் கரெக்டாக. நீங்க வேஸ்ட்டு பரவாயில்ல. ஏய் இன்னும் ஒன்று பிடிக்க சொன்னால் பால் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வேற ஏதோ பண்ணுற மாதிரி இது 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 கண்டுபிடி. நாக்கு பூச்சி மாதிரி இது மண்புழு. நாக்கு பூச்சி உன்னுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர், பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓ எஸ் அது. சரி தற்குறீங்களாங்கிறீங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே. எஸ் இது அப்போ எஸ். சரி குலோப் ஜாமுன் தானே பண்ணுறேன். இதை ஒன்று என்ன பண்ணுகிறேன்னு தெரியல. டிஃப்ரெண்டாக பண்ணணும். டிஃப்ரெண்டாக பண்ண போறியா? பாம்பு மாரியா? நானும் அதான் சொன்னேன். உங்க அப்பா நாக்கு பூச்சின்றாரு, நீ பாம்பு. அந்த புரியாத மாதிரி ஒன்று பண்ணினுங்கிற நீ தான் இல்லைம்மா? சரிம்மா சீக்கிரம் ரெடி பண்ணி. இப்போ என்ன பண்ணுறா? ஐயோ ஏதோ திட்டிட்டு போகுது. மாமியார் கொடுமைலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா பொண்ணு கொடுமை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொண்ணு மாமியார் கொடுமையே தாண்டிடும். இது வந்து ஆர்டின். இது கேத்து நான் ஜட்டி மாதிரி ஆர்டின். இது காட்டி ஆர்டின் அங்கே எத்தனை ஏதோ பண்ணுறேன். குலோப் ஜாமுன் தவிர இது எல்லாம் பண்ணுறேன். அவ்வளோ மாவு வந்து விட மாவாயிடுச்சு. இது எல்லாமே குலோப் ஜாமுன் வந்துவிட்டது. ஏதோ பண்ணியிருக்கிற கீர்த்தனாவும் ஏதோ பண்ணி வச்சுது. என்னது அது? நீ ஏதோ எடுத்து வந்து கதைக்கிறா? இது யார் பண்ணுது? நீ பண்ணியா? ஐயோ நீ ஏதோ பண்ணுறன்னு பண்ணுற. இதுலேருந்து இன்னொன்னுமா கிடக்குது. இதா எதோ ஷேப் பண்ணி வச்சுக்கிறியா? அப்பா ஐயோ நீ சாப்பிடாதா? நாங்கள் இதை மட்டும் சாப்பிடுவோம். நம்ம இதை மட்டும் சாப்பிடலாம். சரி ஓகே. பாத்தியா நீ செஞ்சது காமிக்கிறதுனா? என்னது காமிங்க. என்ன மாவுமா இது? சங்கீதா அக்கா சொல்லுவாங்களா? சரி. இப்போ கடாயை வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு ஒன்னே நம்ம இப்போ அதை கைட்டிட்டு தான் ஊத்தான் அப்படின்னு சொல்றது முன்னாடியே ஊற்றணும். போதும்ல? எல்லாமே வேஸ்ட் பண்ணணும். பால்லாம் செஞ்சுட்டேன் மக்களே. இப்போ செஞ்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்கிறாங்க. ஓகே. பயமாகுது. டேஸ்டி. சின்ன கீர்த்தனா மாதிரி சின்ன பிள்ளையிலேருந்தே குலோப் ஜாமுன் செய்வோம். நானும் தான். நான் வந்து எப்படின்னா சின்ன பிள்ளைலேருந்து குலோப் ஜாமுன் நல்லா சாப்பிடுவேன். ஆமாம் நான் சின்ன பிள்ளைலேருந்து நல்லா சாப்பிடுவேன் குலோப் ஜாமுன். இப்போ சின்ன பிள்ளையில சாப்பிட இப்போ சாப்பிட மாட்டேன். இப்பயும் சாப்பிடுவேன். சின்ன பிள்ளைலேருந்து நல்லா சாப்பிடுவேன். குலோப் ஜாமுன் எனக்கு பிடிக்கும் ரொம்ப. எல்லாருக்குமே குலோப் ஜாமுன் தான் பிடிக்கும். சின்ன வயசுல சாப்பிடுவேன். எங்கள் வீட்டில் அப்புறம் தீபாவளி ஆனால் குலோப் ஜாமுன் தான் செய்வேன். டெஸ்டிங்காக போட்டது. நம்ம சின்ன சின்ன பாலா போடுவது எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக. அதை எடுத்து அப்படியே நம்ம ஜீராவில் போட்டுக்கலாம்.
ஓ, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் தீபாவளி அப்போ என்ன செய்வாங்கன்னா குலோப் ஜாமுன் தான் செய்வாங்க, வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க. உங்க மம்மியா? குலோப் ஜாமுன் செய்வாங்க, அதிரசம், இது ரெண்டு தான் எனக்கு பிடிக்கும். அது நல்லா சாப்பிடுவேன், அதனால் அதிகமாக செய்வேன். அது மட்டும் எங்க வீட்டுல வந்து நான் தான் செய்வேன் எல்லாமே. சின்ன வயசுல இருந்தே நல்லா இல்லாமல் செய்வேன், நல்லா இருக்குது எதுவுமே. நான் சின்ன வயசுல இருந்தே செய்வோம் தான். இப்ப நான் செய்யறது எல்லாமே டேஸ்டா இருக்கு. அதனால சொல்லுவேன் டேஸ்ட்டாக இருக்கலாம். பொரிக்கலாம் எல்லா பாலும் பாருங்க தலைப்புலன்னு குதிக்கிறாங்க. குலோப் ஜாமுன் கிண்டும் போது நீங்க பெரிய கரண்டிலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஃபோக் ஸ்பூன் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி திருப்பினீங்கன்னா பால் எந்த டேமேஜும் ஆகாது. பால்லாம் கிஞ்சிருமா? இல்ல கொஞ்சம் டேமேஜ் ஆயிடும். இந்த ஸ்பூன் வந்து தீயாமையும் இருக்கும், தீயாமலே இருக்கும், டேமேஜ் ஆகும். ஒரே மாதிரி வெடிக்கும்ல, லைட்டா இப்படி ஓட்ட வந்துட்டாலும் வெடிச்சிடும். ஒரு சில பால்லாம் பிளாக் ஆயிடுச்சு லைட்டா. அது மாதிரி ஆகாம இருக்க இந்த மாதிரி பண்ணா ஆகாது. அவ்வளவுதான். இந்த பால் எடுத்துலாமா? ஒரு செட் எடுத்துட வேண்டியதான். வாவ், சூப்பராக இருக்குது. இப்போ எடுத்து நேராக அதில் போட்டுற வேண்டியதுதானே? ஆமா போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அருமை அருமை. எல்லாம் மிதக்கிறாங்க மீன் மாதிரி. ஏன்னா உடனே சாப்பிடுங்க தெரியல, போடுறாங்க கடைசி பையன் எனக்கு தெரியல. இது கரெக்டாக எனக்கு தெரியாது, ஏன்னா குலோப் ஜாமுன் செய்ய தெரியாது, சாப்பிட மட்டும் தான் தெரியும். கரெக்டாக இல்லைன்னு பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே, வனிதா கரெக்டாக செய்தா இல்லையான்னு. செகண்ட் அவருக்கு தான் தெரியுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இல்லை ரெண்டாவது நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. எனக்கு தான் தெரியணும், எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன், அவ்வளோதான். இதில் என்ன ஃபால்ட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த தடவை மாற்றி செய்வேன். எல்லாமே ஃபால்ட் தான் போல. நான் அடுத்த தடவை மாற்றி சிம்மில் வைக்கணும் போல. போட்டோன்னே கலர் மாறுது. சீக்கிரம் போடு. பயமாகுது. வந்துட்டு என்ன பண்ணுறான்? ஐயோ, டெக்கரேஷன்லாம் பலமாக இருக்குது மேலே. சூப்பராக இருக்குது. இப்போ குலோப் ஜாமுன் மேலே பாதாம் தூவி பக்கம் வாங்கிட்டு போல. மக்களே, வனிதா வந்து ஃபைனலாக செஞ்சு முடிச்சிட்டா. இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லணும். டேஸ்டிங் இப்போ நான் தான் ஜட்ஜு, நான் சொல்கிறது தான். ஒன்றே ஒன்று போதும் வந்தா வந்து சூப்பராக குலோப் ஜாமுன் செஞ்சுட்டேன். ஓகே, இப்போ டேஸ்ட் பண்ணி நீங்கள் தான் சொல்லணும். சரி காமி. வனிதா வந்து சூப்பராக குலோப் ஜாமுன் செஞ்சுட்டேன். பாருங்க எப்படி இதுன்னு டேஸ்ட் பண்ணி நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கு. கட் பண்ண மாதிரி சூப்பராக புட்டுன்னு வந்துச்சு அழகா. சூப்பராக இருக்குது மக்களே டேஸ்ட்டு. எப்படி வந்தால் மாதிரி பண்ணலாம். ஒன்று தான் கேட்டான், ரெண்டாவது சாப்பிட்றோம். அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ண மாதிரி. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.